இன்றைக்கி தேர்ஸ்டே நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் பாக்ஸ் பார்க்கலாமா. வேர்க்கடலையும் மொச்சக்கொட்டையும் போட்டு காரக்குழம்பு தான் வச்சுருக்கேன். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீர் சத்தெல்லாம் அதிகமாக உள்ள காயெல்லாம் அடிக்கடிக்க நம்ம உணவில் சேர்த்துக்கணும். இந்த காரக்குழம்புக்கு ஏற்ற தொட்டுக்க புடலங்காய் கூட்டு தான் வச்சுருக்கேன். இது காரக்குழம்புக்கும் கூட்டுக்கும் நல்லாயிருக்கும். இந்த அவியல் கூட்டு இதெல்லாம் பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புடலங்காய் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பாசிப்பருப்பு கழுவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், தூள் பெருங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. ஏன்னா காய் வெந்ததும் அதில் இருக்கிற தண்ணியே கொஞ்சம் வெளியே வரும். ஒரு 2 விசில் வச்சு இறக்கிடலாம். அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. பெரிய தேங்காய் வந்தால் அது அரை மூடியிலேயே இன்னும் கொஞ்சம் பாதி எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அரைச்சி அந்த கூட்டோடு சேர்த்து நல்லா கொதிக்கிற அளவுக்கு கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு கொதிக்கிட்டோன்னு விட்டுடலாம். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு எண்ணெய் விட்டுட்டு சீரகம், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் போட்டு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்ததும் இந்த புடலங்காய் கூட்டில் தாளிச்சதை சேர்த்துக்கலாம். நல்லா செஞ்சதுமே கம கமன்னு வாசனை நல்லா இருந்தது. சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கூட்டெல்லாம் பிடிக்கலன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்நாக்ஸுக்கு கார்ன் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கூட்டு, காரக்குழம்பு, சாதம் எல்லாம் லஞ்சு பேக் பண்ணி பசங்களை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு இன்றைக்கி பௌர்ணமினால எப்போவுமே நான் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றுவேன். பௌர்ணமி அன்றைக்கி குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது. எனக்கு என்ன தோணுதோ அதை செய்வேன். அதுதான் கடவுள் நம்மளுக்கு சொல்கிறத அர்த்தமாக நினச்சிக்குவேன். இது செய்யணும்னு நினச்சேன்னா அது அவங்க நம்மளுக்கு சொல்கிறாங்கன்ற மாதிரி நினச்சி நான் செய்வேன். இன்றைக்கி குலதெய்வ வழிபாடும் சூப்பராக முடிச்சிட்டேன். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. நாளைக்கா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.